வணக்கம். நகராட்சிகளில் குப்பையிலும் கொள்ளை, டீசல் போடுவதிலும் கொள்ளை. தமிழக நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகளில் 70% ஒப்பந்ததாரர்கள் மூலமாக குப்பைகளை அகற்றுகின்றனர். ஒரு டன்னுக்கு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயிக்கிறார்கள். அதில் பாறாங்கல்களை சேர்த்து எடையை காண்பிக்கிறார்களாம். குப்பைகளை லாரிகளில் ஏற்றி குப்பை கிடங்கில் தேக்கி வைத்து மறுசுழற்சி செய்ய வேண்டும். ஆனால் பல நகராட்சிகளில் குப்பைகளை இரவு நேரங்களில் தீ வைத்து கொளுத்து விடுகிறார்கள். இதனால் குடியிருப்பு வாசிகள் மூச்சு திணறல் போன்ற நோய்களால் சிரமப்படுகிறார்கள். உதாரணத்திற்கு திருவள்ளூர், திருவேற்காடு, விழுப்புரம், தாம்பரம், நந்தீவரம், கூடுவாஞ்சேரி, பல்லடம், கொடைக்கானல், கம்பம், மதுரை போன்ற நகராட்சிகளில் குப்பை லாரிகளில் டீசல் நிரப்பப்படாமலே நிரப்பியது போலவும், சுகாதார பொருட்கள் வாங்காமலே வாங்கியது போலவும் போலி பில் தயார் செய்கிறார்களாம். ஆகவே புதிய இயக்குனர் இதனை ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் பணியாளர்களை குறைவாக பணிக்கு வைத்து அதிக பணியாளர்கள் பணிக்கு வந்ததாக கணக்குகளை காட்டி தலைவர்களுக்கே தெரியாமல் போலி பில் போடுகிறார்கள் என்பதை இயக்குனர் அவர்களின் பார்வைக்கு கொண்டு வருகிறோம்.